பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நிறையவே சர்ப்ரைஸ் பண்ணாரு. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு இந்த புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் நடபாதை போவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருந்து கூட நிறைய பேர் போவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அதுவும் என்னோட பர்த்டேக்கே எல்லாரும் கிளம்புறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 2-3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு வந்து வாழைப்பழம், சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து சேர்ந்தே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கும் சரி, கூட போன என் ஹஸ்பண்டுக்குமே சரி, ரொம்பவே வந்து எனக்கு நன்றியை தான் நான் சொல்லணும். எவ்வளோ பெரிய சந்தோஷம் வேறு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னாலுமே சரி, ஒரு பொண்ணோ பொருளோ நகையோ கிஃப்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்காது, சந்தோஷமும் ஃபுல்லாக. ஆனால் ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்க, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்த்துல இருக்கிற சந்தோஷமும் ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து கோவிலுக்கு போனால் கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த என் ஹஸ்பண்டுக்கும் சரி, அவங்களோட நண்பர்களுக்கும் நான் ரொம்பவே நன்றி தெரிவிச்சேன். அப்புறம் என்ன, அது முடிச்சுட்டு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் எனக்கு கேக்குமே வெட்டினாரு. ஃபேமிலியில் எல்லாருமே இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.